ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையில போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் சாப்பாடுக்கு ஒலை வச்சுருந்தேன். ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு அரிசியை கழுவி போட்டு அதில் உப்பு போட்டு ஒரு 2 ரம்பை இலையை கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. நான் இப்போ ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசியிலனாலும் செய்யலாம். இந்த மாதிரி சாப்பாடு வெறும் சாப்பாடு செய்யும்போது நல்ல சாப்பாடு வாசமனமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேகப்பட்ட சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் பழுத்த 2 தக்காளி பழமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பொடி எல்லாமே நான் வீட்டில் ரெடி பண்ணது. எப்படி ரெடி பண்ணேன்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நாட்டுக்கோழி கறியை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா 4 தடவை 5 தடவை கழுவிடுங்க. கழுவி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலாவோட போட்டு நல்லா பெரட்டி விடணும். நல்லா மசாலாவோட சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியாக நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் சூடான தண்ணி ஊற்றணும். சூடான தண்ணி ஊற்றினா தான் கறி வந்து ரஃப்பாக போகாது, சாஃப்டாக இருக்கும். இல்லை பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா கறி ரஃப்பாக ஆயிரும். அப்புறம் தேங்காயும் முந்திரியும் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. மிக்சி சாறு அலசி ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியா மல்லி இலை, புதினா இலை, ரம்ப இலை, பச்சை மிளகாய் எல்லாம் கடைசியா சேருங்க. நல்ல வாசமா இருக்கும். அப்புறம் குக்கரை மூடி போட்டு 3 விசில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அடுப்புல வேகப்பட்ட சோறு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெந்துருச்சா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கடைசியா 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருங்க. சாப்பாடு ரெடி ஆயிரும். இந்த சாப்பாடு நல்ல வாசமா இருக்கும். குக்கர்லயுமே நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல எண்ணெய் மிதக்க நல்லா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா டேஸ்டா ரெடி ஆயிருக்கும். சூடான சோறோட இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.